குர்ஆன்ல அந்த சூரத்துல் பக்கராவுல ஒரு வசனம் வரும். அதுல ஹாரூத் மாரூத் என்று ரெண்டு பேரை பற்றி சொல்லப்படும். அதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த ஹாரூத் மாரூத் என்று ரெண்டு மலக்குகள் இருந்தார்கள். அந்த மலக்குகள் அல்லாஹ்விடத்துல சேலஞ்ச் பண்ணி ஒரு ஆர்குமெண்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க? யா அல்லாஹ், நீ இந்த மனிதர்களை எப்ப பார்த்தாலும் புகழ்ந்துகிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்பாங்களாம். உடனே அல்லாஹ் சொல்லுவானா, அவங்களுக்கு நான் ஆசையை கொடுத்திருக்கிறேன், அதை மீறி அவங்க நல்லவங்களா நடக்கிறாங்க, மலக்குகளாகி உங்களுக்கு அது மாதிரி நான் கொடுக்கவே இல்லை, நீங்க தொழுதுகிட்டு இபாசிட்டு பெரிய மேட்டரே இல்ல, அவங்க ஆசாபாசத்தோட இருந்து கொண்டு ஜெயிக்கிறாங்களே அதுதான் உயர்வுன்னு எல்லாம் சொல்லுவானா. உடனே இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, அந்த ரெண்டு மலக்குகளும் எங்களுக்கு வேண்டா கொடுத்துப்பார், எங்களுக்கும் அந்த ஆசாபாசத்தை கொடுத்துப்பார், நாங்க போய் ஒழுங்கா வாழ்ந்துட்டு வர்றோம் அப்படிமாங்களாம். உடனே அல்லாஹ் அவங்களுக்கு மனுஷத்தன்மையை கொடுப்பானா, கொடுத்து பூமிக்கு இறக்குவானா. பூமிக்கு எல்லா விதமான தப்பு செஞ்சிருவாங்களாம். கடைசியா என்ன பண்ணிடுவாங்களாம், அவங்கள நட்சத்திரமாக எல்லாம் மாத்திடுவானான்னு சொல்லி ஒரு கட்டுக்கதை எழுதி வைத்துக் கொண்டு ஹாரூத் மாரூத்ங்கிறது ஒரு மலக்கு அப்படின்னு சில பேர் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிக் கொள்ளணும், மலக்குகள் ஒரு தனி ஒரு இனம், மனிதன்கிறவன் தனி இனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நபிமார்கள் வரை அல்லாஹ்வுடைய தூதர்களாக வந்த பொழுது அந்த எதிரிகள் கேட்டாங்க, ஏன்பா மனுஷன் தான் தூதரா வரணுமா, ஒரு மலக்கு வரக்கூடாதா? மனுஷனா வந்துகிட்டு எங்களை மாதிரி சோறு திங்கிற, எங்களை மாதிரி தண்ணி குடிக்கிற, எங்களை மாதிரி தூங்குற, எங்களை மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுற, உன்னை எப்படி நாங்க தூதர்னு ஏத்துக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர்னு வர்றதா இருந்தா மலக்காவா? மலக்குனா என்ன செய்ய மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு, குடிக்க மாட்டாரு, டிஃபரெண்டா இருப்பாரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நம்புவது லேசு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், உலவு ஜஅல்நாஹு மலக்கன் லஜஅல்நாஹு ரஜுலன், மலக்க நம்ம அனுப்புனா கூட மனுஷனை மாத்தி தான் அனுப்புவோம், மலக்க ரசூல் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப மனிதனுக்கு வழிகாட்டுவதற்கு மனுஷன், மலக்குங்கிறது மலக்கு, ஜின்னுங்கிறது ஜின்னு, தனித்தனி இனம் ஒவ்வொன்றும். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்ட சேலஞ்ச் பண்ணதாக வருது. மலக்குகள் அப்படி பண்ணவே மாட்டாங்க. மலக்கு அல்லாஹ்ட சேலஞ்ச் பண்ணுவாங்களா? ஏற்கனவே ஒருக்கா பண்ணியாச்சு. எப்ப மனுஷனை படைக்கும் போத, யா அல்லாஹ் எதுக்கு படைக்கிற, இல்லப்ப உனக்கு தெரியாது, அல்லாஹ் அறிவையெல்லாம் கொடுத்து காட்டி நிரூபிச்சோன்னு என்ன பண்ணிட்டாங்க, தெரியாம செஞ்சுட்டால மன்னிச்சிரு, நாங்க விளங்காம சொல்லிட்டோம், உனக்கு தான் எல்லாம் தெரியும், எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, முடிஞ்சு வச்சுக்கத. அதுக்கப்புறம் மலக்குகள் அல்லாஹ்ட்ட சவால் விடுவாங்களா, நீ என்ன எப்ப பார்த்தாலும் மனுஷனை புகழ்ற, எங்களை மனுஷனாக்கி காட்டு பார்ப்போம் அப்படின்னு அறைகோல் விடுவாங்களா? மலக்குகளுக்குன்னு ஒரு தன்மை அல்லாஹ் சொல்றான். இந்த ஹாரூத் மாரூத் மலக்குன்னு யாரா சொல்வார்களே, ஆனால் அவர்கள்ட்ட மலக்குத்தன்மை இருந்துச்சா சைத்தான் தன்மை இருந்துச்சா? சிகர கற்றுக் கொடுத்தாங்களாம், சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறது மலக்கு வேலையா? அல்லாஹ்ட்ட சவால் விடுறது மலக்கு வேலையா? விபச்சாரம் செய்வது மலக்கு வேலையா? விபச்சாரம் செஞ்சாங்களாம், விபச்சாரம் செய்வது மலக்கு வேலையா? தண்ணி அடிக்கிறது மலக்கு வேலையா? அடிச்சாங்களாம் இருக்கு அந்த கதையில. அப்ப ஹாரூத் மாரூத் மலக்குன்னு சொல்லிக்கொண்டு மலக்கு சம்பந்தப்பட்டதுக்கு எதிரான அவ்வளவு அம்சங்களும் இருந்ததாக சொல்கிறார்கள். நம்ம என்ன செய்யறோம் கேட்டா, ஹாரூத் மாரூத்ங்கிறது மலக்கு கிடையாது, ரெண்டு மனிதர்கள், அந்த காலத்தில் வாழ்ந்த கெட்டவர்கள், அவங்க தான் இந்த சூனியம் சொல்லி மக்களை ஏமாத்தினாங்க, மலக்குமார்கள் அந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டாங்க என்று நம்ம சொல்றோம். இதுல உலமாக்களுக்கு நமக்கு மத்தியில சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இலக்கண ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் அதை மலக்குன்னு சொல்ல முடியவே முடியாது, மனிதன் தான் சொல்லணுங்கிறத நிரூபிச்சிருக்கிறோம். அது விவரமா தெரிஞ்சு கொள்வதாக இருந்தால் இந்த பில்லி சூனியங்கிற புக்ல அதை நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம்.